அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ், மீடியா அண்ட் என்ஜிஓஸ் அண்ட் இன்டர்நெட், அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி நம்ம இந்தியாவில் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஃபோர்ஸஸ், அதாவது இந்தியாவுடைய அந்த உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஃபோர்ஸஸ் ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், மீடியா, என்ஜிஓஸ் அண்ட் இன்டர்நெட்லாம் எந்த வகையில் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது, இதுதான் இந்த கிளாஸ்லாம் பார்க்க போகிறோம். சரியா? இதில் பார்ட் 1ல் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ், என்னென்ன செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஏஜென்சி பார்க்கும்போது சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, இந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு ரெபலியன்ஸ், அந்த ஆர்ம்டு ரெபலியன்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை ஏற்படுத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுக்காக? பார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக, கவுண்டர் இன்சர்ஜென்சி, இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சிஏபிஎஃப் அப்படிங்கிறது செயல்படுதுங்க. இந்தியன் ஆர்மி எதுக்காக? அசிஸ்டன்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், இதுக்காகலாம் இந்தியன் ஆர்மியானது பயன்படுத்தப்படுது. இந்த ஏரியாக்களில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சிக்காக, இந்த கிராஸ் பார்டர் தடுக்கிறதுக்காக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில். அப்புறம் வந்து என்எஸ்ஜி, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறது கார்டு எதுக்காக? ஆன்டி டெரரிசம் அண்டு ஹோஸ்டேஜ் ரெஸ்கியூ. இப்போது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னா அதை எடுத்து போராடுறதுக்காக, ஒரு ஹாஸ்டேஜ் வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க, ஒரு பணைய கைதியை பாதுகாக்கிறதுக்காக என்எஸ்ஜியை பயன்படுத்துவாங்க. ஸோ எதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸ்டேட் போலீஸ் அண்டு ஏடிஎஸ், இந்த ஸ்டேட் போலீஸ் அண்ட் ஏடிஎஸ் அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் வச்சுக்க, திடீர் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக. ஆன்டி டெரர் ஆப்ஸ் அட் லோக்கல் லெவல், ஒரு டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் வந்து லோக்கல் லெவல் நடக்குது அப்படின்னா, ஒரு யூத் வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக. இன்டெலிஜென்ஸ் பீரோ, ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போது பகல்காம் மாட்டாங்க கூட என்ன சொல்கிறாங்க, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. எதனால்? இப்போ ஒரு டீ கடைக்காரர்னு வச்சுங்க, அவர் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். ஆஃபீஸர் மீன்ஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா அவர் ஒரு சோர்ஸாக இருக்கலாம். இப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீ கடையில் தான் வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு இடங்களில் கேள்விப்படுறாரு அப்படின்னா இவங்க கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸாக செயல்படுவாங்க. ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் பீரோ காரணமாக பயன்படுத்தி நாம் இதை தடுக்கலாம். ரா அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் அண்டு எஸ்பினியோ, இது வந்து இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படிங்கிறது லோக்கல் லெவலில் உழவு பார்க்கக்கூடியது. ரா அப்படிங்கிறது வெளிநாடுகள் லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் உழவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ஐஏ அப்படிங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்வெஸ்டிகேட் த டெரர் கேசஸ் வித் நேஷனல் ஸ்கோப், தேசிய அளவில் ஏதோ ஒரு டெரரிஸ்ட் கேஸ் நடக்க போகுது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து என்ஐஏ அப்படிங்கிறது. அடுத்த வந்து கோஆர்டினேஷன் மெக்கானிசம். இப்போ ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க நான் இதை மட்டும் தான் செயல்படுவேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா அமைப்புகளுடைய கோஆர்டினேட் பண்ணி செயல்படுறது. மல்டி ஏஜென்சி சப் சென்டர், அதாவது கோஆர்டினேட் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேரிங் அமாங் த ஏஜென்சி, அதான் மேலே பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு மல்டி ஏஜென்சி சென்டர்னு சொல்கிறாங்க. ஜாயிண்ட் கமாண்ட் சென்டர் அப்படிங்கிறது என்இஐ, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது யூனிஃபைடு கமாண்ட் ஃபார் ஆர்மி, போலீஸ் அண்டு சிஏபிஎஃப். இந்த ஏரியாக்களில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு கமாண்ட் சென்டர் செயல்படுறது. எல்லாருக்கும் தனித்தனியாக கமாண்ட் இல்லாமல், இப்போ ஆர்மி ஆகட்டும் போலீஸாக இருக்கட்டும், ஒரே இடங்களில் இவங்கெல்லாம் வந்து கோஆர்டினேட்டாக செயல்படும் போது தான் ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு அட்டாக் நடக்குதுன்னா நம்ம அதை தடுக்க முடியும். யூனிஃபைடு சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் ஃபார் சைபர் த்ரெட்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்வேலன்ஸ், ஒரு அதே போல் தாங்க மேலே எப்படி ஆர்மியோ அதே போல் கீழே இருக்கக்கூடியது. என்ன சொல்கிறாங்க, இன்டெலிஜென்ஸை எப்படி நாம் கோஆர்டினேட் பண்ணி செயல்படுறது, ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எப்படி நாம் செயல்படுறது, செக்யூரிட்டி அதாவது சைபர் செக்யூரிட்டி எப்படி நாம் யூனிஃபைடாக செயல்படுறது, அவ்வளோதாங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதை சொல்லியிருக்காங்க. கீ ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கவர்மெண்ட், என்னென்ன கீ ஸ்ட்ராட்டஜிஸை கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது, மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறது, எப்படி நல்லா ட்ரைனிங் கொடுக்குறது, வெப்பன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்மார்ட் போலீசிங், டேட்டா ட்ரிவன் பாலிசிஸ், சர்வேலன்ஸ், ட்ரோன்ஸ் அண்டு ப்ரெடிக்டிவ்ஸ். ஒரு ஃபாரஸ்ட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஃபாரஸ்ட் சிஸ்டமில் என்னென்ன இன் அண்ட் அவுட் இருக்குது, இதெல்லாம் ஹைடிங் ஏரியான்றத ஸ்மார்ட்டாக வந்து மேப்பிங் பண்ணுறது. இன்டகிரேட்டட் இன்டெலிஜென்ஸ் கிரிட், அதாவது நிறைய ஏஜென்சிங்க கம்பைன்ட் டேட்டா ஃப்ரம் ஒரு 24 ஏஜென்சி அமைப்பு, அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி கொடுறது, அதுதான் வந்து இன்டகிரேட்டட் இன்டெலிஜென்ஸ் கிரிட். இன்டெலிஜென்ஸும் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா உளவு பார்ப்பதன் வரை தான் நாட்டுக்கு என்னென்ன த்ரெட்ஸ் வருது அப்படிங்கிறத நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட்ஸ் டு யூஏபிஏ என்ஐஏ ஆக்ட், அதாவது அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யூஏபிஏ பாருங்கள், அதாவது யூனிஃபைடு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆக்ட்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட். ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, அமெண்ட் பண்ணுறாங்க.
என்னதெல்லாம் வந்து நமக்கு ட்ராபேக்காக இருக்குன்றதை பார்த்து அதெல்லாம் வந்து டெரரிசம் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக சில பெட்டர்மெண்ட்டுக்காக சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. கம்யூனிட்டி பாலிசிங் அண்ட் சிவிக் ஆக்ஷன், அதாவது இப்போ நக்சல் ஏரியான்னு வச்சுக்கோங்க, நக்சல் எதுக்காக அதை நம்ம கல்ப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸுடைய சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு குறைவாக இருக்கிறதால அதை எப்படி நாம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய கீ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதுக்காக? இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பார்ட் பி அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மேலே கூடியெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் சிஸ்டம். இது இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது மீடியா, என்ஜிஓஸ், சோஷியல் மீடியா, இன்டர்நெட் இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் நம்மளுக்கு இருக்குதுங்க. முதல்ல நாம் மீடியாவை பார்க்கும்போது பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன பார்க்கும்போது மக்களுக்கு வந்து போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அவங்கள அவேர்னஸாக இருக்க வைக்கிறது. ஆக்ட் ஆஸ் ஏ வாட்ச் டாக் டியூரிங் த கிரைசிஸ். இப்போ இந்த 24/7 இருக்கக்கூடிய அந்த இடத்த சொல்லலாம். அப்போ வந்து மக்களுக்கு உடனடியான விஷயங்களை வந்து ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னா அது உடனடியாக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறத ஒரு வேலையை செயல்றாங்க. ஹெல்ப்ஸ் இன் கவுண்டர் ரேடிகலைசேஷன் நரேட்டிவ்ஸ், அதாவது எங்கே ஒரு இடங்களில் ஒரு போராட்டம் நடக்குது இல்லை ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி பல இடங்களுக்கு சொல்லும்பொழுது இது தப்பான ஐடியாலஜியாக இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் தெரியப்படுறதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதோடைய நெகட்டிவ் சைட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது லைவ் கவரேஜ் கேன் எக்ஸ்போஸ் த செக்யூரிட்டி ஆப்ரேஷன். அகைன் மும்பை அட்டாக் சொல்லலாம். இந்த மும்பை அட்டாக்கை அவங்க உடனுக்குடன் சொல்கிறதுனால அங்கே கூடிய ஒரு மேஜர் வந்து இறந்து போகிறத நம்ம பார்த்துருப்போம். ஃபேக் நியூஸ் அண்ட் சென்சிடைசேஷன் கேன் கிரியேட் த பேனிக். ஒவ்வொரு வாட்டியும் இந்த சென்னை ஃப்ளட் வரும்போது கேட்கக்கூடிய இந்த சென்சிடைசேஷன் பண்ணுறது நிறைய த்ரெட்ஸு கிரியேட் பண்ணுறதுனால மக்கள் வந்து பேனிக்காகவே இருப்பாங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அவங்களால் வாழ முடியாது. கேன் சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ் ஆப்ரேஷனல் சீக்ரெசி. அவங்களுடைய அந்த பிரேக்கிங் நியூஸுக்காக இது சொல்லக்கூடாதுன்னாலும் அவங்க சொல்லிடுறாங்க. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியா பஸ் சேலஞ்ச் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கான சுதந்திரம் இருந்தாலும் அது ரெஸ்பான்சிபிளோட அவங்க ஹேண்டில் பண்ணணும். இது சொன்னோம் அப்படின்னா இது நேஷனல் செக்யூரிட்டியில் பாதிப்பு ஏற்படுத்துமா, மக்கள் மத்தியில் இது தேவையில்லாத ஒரு பேனிக்கை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நினச்சி ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்சை வந்து கண்டிப்பாக மீடியாவானது எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரோல் ஆஃப் என்ஜிஓ, இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ரோல்ஸ் என்னென்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் சைட் ஆஃப் என்ஜிஓஸ் பார்க்கும்போது ப்ரொவைட் ஹியூமனிடேரியன் எய்ட் இன் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ். ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டான ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லையோ இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையோ நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு ஹியூமனிடேரியன் சப்போர்ட், ஒரு ஃபுட் ஆகட்டும் இல்லை மெடிக்கல் ஹெல்த்லாம் வந்து அவங்க கொடுக்கலாம். ப்ரொமோட் த பீஸ் பில்டிங் அவேர்னஸ், கெப்பாசிட்டி பில்டிங்ஸ், அதாவது ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஏரியாக்களில் கவர்மெண்ட்டுக்கும் அந்த டெரரிஸ்ட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் பில்டிங் ஒரு பார்ட்டிஸாக அவங்க செயல்படுவாங்க. நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் ஃபண்டிங்கை மிஸ்யூஸ் பண்ணுறது, டெரரிஸ்ட் குரூப்புக்கு இவங்களே வந்து சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம். சப்போர்ட்டிங் த செப்பரேட்டிஸ்ட் ஆர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ். ஸோ இவங்களுக்குமே ஒரு ஃபண்டிங்காகவும் செயல்படுறாங்க. இன்னும் சில நேரங்களில் அவங்களுக்கு சாதகமாகவும் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட். சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட்டுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதோட த்ரெட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது குயிக் கம்யூனிகேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். கேரளாவில் இருந்த ஃப்ளட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கூடிய அதில் ஒரு படத்தில் கூட இருக்கும். அந்த படத்தில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் மூலமாக எப்படி அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாத பார்க்குறோம். கவர்மெண்ட் கேம்பெயின், சைபர் சுரக்ஷித் பாரத், டிஜிட்டல் இந்தியா, இதன் மூலமாக இந்த இன்டர்நெட் மூலமாக தான் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. த்ரெட்ஸ் என்னென்ன த்ரெட்ஸ், இது மூலமாக பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ் சைட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ரேடிகலைசேஷன், அதாவது மக்களை வந்து தீவிரத்தன்மையோடலாம் மாற்றுவது, அதாவது மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுவது. ஐஎஸ்ஐ வந்து டெலகிராம் மூலமாக அவங்களுடைய விஷயங்களை கொண்டு வராங்க. யூடியூப் மூலமாக ஃபேக் நியூஸை பரப்புறது, ஹேட் ஸ்பீச்சை கொண்டு வருது, கம்யூனல் வயலன்ஸை வந்து கொண்டு வருது. உதாரணத்துக்கு முசாஃபர் நகர் ரியோட்ஸ் சொல்லலாம். ரிக்ரூட்மெண்ட் அண்டு ப்ரொபகண்டா பை டெரர் குரூப்ஸ். அது டெரர் குரூப்ஸ் ஆனது இது இன்டர்நெட் அண்ட் மீடியா மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஐடியாலஜிகளை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க இதன் மூலமாக தான். சரி, இதை தடுக்கிறதுக்கான கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை இருக்குன்னு பார்க்கும்போது ஐடி ரூல்ஸ் 2021 ஐடி ரூல்ஸ் கொண்டு வராங்க. அது வந்து ஆப்ளிகேட் த பிளாட்ஃபார்ம் டு டேக் டவுன் த அன்லாஃபுல் கண்டென்ட், அதாவது சட்டத்துக்கு எதிராக சில கண்டென்ட் நம்ம ப்ரொமோட் சொல்லும்பொழுது அதை வந்து அந்த பிளாட்ஃபார்மையே வந்து முடப்பதற்கான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கலாம். சைபர் கோஆர்டினேஷன் சென்டர், சர்வேலன்ஸ் அண்ட் த்ரெட் ரெஸ்பான்ஸ், அதாவது நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நடக்குது அப்படின்னா அதை சர்வேலன்ஸ் பண்ணுறது. கொலாபரேஷன் வித் டெக் கம்பெனிஸ், எதுக்காக ஒரு சிம் கார்டு கம்பெனியோட இல்லை ஒரு ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு கொலாபரேஷன்லாம் வந்து இந்த கம்பெனிஸோட கவர்மெண்ட் எடுத்துருக்குன்றது நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியா கரெக்ட்லி மேட்ச்டு, கீழே கூடியதில் வந்து எதுலாம் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குது, என்னென்ன அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு எதுக்காக உருவாச்சு, சரிங்களா,
என்எஸ்ஜி அப்படிங்கிறது ஆன்டி டெரரிசம், ரா அப்படிங்கிறது இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ், என்ஐஏ அப்படிங்கிறது டெரரிசம் ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷன், இந்த நாட்கிரிட் அப்படிங்கிறது டேட்டா ஷேரிங் அமாங் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. எதுக்காக? என்எஸ்ஜி அப்படிங்கிறது ஆன்டி டெரரிசமாகவா? எது சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஏவா பிஎஸ்சியா 1 2 3 எதுலாம் பொருந்திருக்கு? 1 3 4ஆ இல்லை 1 2 3ஆ 2 3 4ஆ இல்லை மேலே இருக்குது எல்லாமே விச் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது செக்யூரிட்டி இஸ் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அண்டு சிவில் சொசைட்டி. அதாவது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் அண்டு சிவில் சொசைட்டி. அதாவது ஒரு அரசுடைய கடமை மட்டும் கிடையாது, ஒரு சிவில் சொசைட்டியுடைய கடமையும் அப்படிங்கிறது. அதாவது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிளும் சேருதுன்றாங்க. எக்ஸாமின் த ரோல் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மீடியா என்ஜிஓ இன் இந்தியாஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி. அதே போல் இது கேள்வி கிடையாதுங்க. அதாவது இது கேள்வி கிடையாது, இது நீங்கள் எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணி நேரத்துக்கு சொல்லக்கூடாது. இது வந்து நம்மளை ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஆன்சர் பண்ணி மார்க் வராது. என்ன பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுடைய ரோல் என்ன, மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, என்ஜிஓடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அதாவது இந்தியன் செக்யூரிட்டியில் இந்தியனுடைய இன்டர்னல் செக்யூரிட்டின்னு கேட்குறாங்க. இதுதான் எழுதணும். இதுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதுதான் நம்ம பேசணும். இதை பற்றி சொல்லவே கூடாது. சரிங்களா? சரி, இது நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.